அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உண்டு, பிண்டத்தில் உள்ளது அண்டத்தில் உண்டு. இந்த பிரபஞ்சம் என்னவோ அதுதான் நீங்க. 5 பூதங்களும் நிறைந்து இருக்கக்கூடிய ஒரே இடம் நம்முடைய முகம். முகத்துல தான். அதை எப்படி சார் கண்ட்ரோல் பண்றது? இந்த உடல் பஞ்சபூதத்துக்கு கட்டுப்பட்டது, இந்த பஞ்சபூதங்களும் மனதுக்கு கட்டுப்பட்டது. இதுதான் மகாபாரதம். அங்க ஆடை, இங்க ஆசை. காது ஆகாயம்ன்றதுனால தான் அந்த வடிவமே பார்த்தீங்கன்னா ஓம்ன்ற வடிவத்தில் இருக்கு. நம்மளோட காது. இந்த காதுக்கு வாரணாசின்னே ஒரு பேர் உண்டு. தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் சுதன். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா லால்குடி ஜோதிடர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் தான் இருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த பஞ்சபூதங்களை பேஸ் பண்ணி தான் இந்த உலகமே இயங்குது. இந்த பஞ்சபூதங்கள் இல்லைன்னா இந்த உலகத்தில் எதுவுமே நடக்காது அப்படிங்கிறது தான் உண்மை. அதோட கண்ட்ரோலில் தான் நாம் இருக்கோம். நம்ம கண்ட்ரோலில் அது கிடையாது. ஆனால் நம்ம கண்ட்ரோலில் அந்த பஞ்சபூதங்களை முழுமையாக வர வைக்க முடியாட்டினாலும் அதை ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியுமா? நமக்கேற்ற மாதிரி பயன்படுத்திக்க முடியுமா? அதுக்கு வழி இருக்கா? வணக்கம். லால்குடி சப்தரிஷீஸ்வரர் அருளால் உலக மக்கள் நலம் பெற வேண்டும். பொதுவாக உலகத்துடைய இயக்கமே பஞ்சபூதத்தை சார்ந்தது. இப்போ இதற்கான சரியான சித்தர் வார்த்தை என்னன்னா, அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உண்டு, பிண்டத்தில் உள்ளது அண்டத்தில் உண்டு. இந்த பிரபஞ்சம் என்னவோ அதுதான் நீங்க, அதான் நான். அப்போ பிரபஞ்சத்தில் 5 சக்திகளால் ஆனது பிரபஞ்சம். அப்போ 5 சக்திகளால் ஆனது மனிதன். அதிலிருந்து வந்ததுனால நம்மளுக்கும் அதே குணதிசை இருக்கு, அதே பண்புகள் இருக்கு. ஜோதிடத்திலையும் பஞ்சாங்கம் என்பது 5 பூதங்களை பற்றி விளக்குவது. பஞ்சபூதம் அதிலிருந்து வந்தது தான் பஞ்சபக்ஷி சாஸ்திரம். 5 பூதங்களும் நிறைந்து இருக்கக்கூடிய ஒரே இடம் நம்முடைய முகம். முகத்துல தான். காரணம், பஞ்சேந்திரியங்கள் சொல்லக்கூடிய கண், மூக்கு, செவி, வாய் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரே இடம் முகம்தான். ஏன்னா மெய்யும் அதில் சேர்றது. உடலின் ஒரு பாகம் தானே அது. அப்போது காதுகள் அதில் இருக்குது, கண் இருக்கிறது, மூக்கு இருக்கிறது, வாய் இருக்கிறது. இது எல்லாமே பஞ்சபூத தத்துவத்தில் இயங்குவது. இந்த பஞ்சபூதங்களும் மனதிற்கு கட்டுப்பட்டவை. எது? இந்த உடல் பஞ்சபூதத்துக்கு கட்டுப்பட்டது, இந்த பஞ்சபூதங்களும் மனதுக்கு கட்டுப்பட்டது. இதுதான் மகாபாரதம். பஞ்ச பாண்டவர்கள். மனம் என்பது பாஞ்சாலி, ஆன்மா என்பது பகவான் கிருஷ்ணர். அதில் ஒரு விஷயம் வரும். ஆடைகள் களையப்படும் போது, மானபங்கப்படுத்தப்படும் போது அழுவாள். அங்கே ஆடை, இங்கே ஆசை. ஆடை தான் ஆசை, ஆசை தான் ஆடை. ஆக மகாபாரத தத்துவத்தை எடுத்துக்கொண்டால் தீய எண்ணங்கள் 100 பேர், எண்ணங்கள் 100 தீய எண்ணங்கள் வருது நம்மளுக்கு. அதெல்லாம் கௌரவர்கள். மனம் திரௌபதி, பஞ்ச பாண்டவர்கள் பஞ்ச இந்திரியங்கள். அப்போது மகாபாரதத்தை புரிந்து கொண்டால் மனதை எப்படி அடக்கலாம், மனதை யார் காப்பாற்றுவார்கள், ஆன்மா என்பது பகவான் கிருஷ்ணர், இதெல்லாம் சரியாக புரியும். அப்போ தீய எண்ணங்கள் கௌரவர்கள். இதுதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது. இந்த பஞ்சபூதம்தான் எல்லா விஷயங்களையும் நிர்ணயம் செய்கிறது. இப்போ பொதுவாக காற்றுன்னு ஒரு பூதம், இது நம்முடைய மூக்கோடு சம்பந்தப்பட்டது. ஆமாம், மூச்சு காற்று. நெருப்பு என்ற ஒரு பஞ்சபூதம், நெருப்புனாலே வெளிச்சம்னு அர்த்தம். அப்போது இது கண்களோடு சம்பந்தப்பட்டது. ஓகே. நீர் என்ற ஒரு பஞ்சபூதம், இது நம் வாயோடு சம்பந்தப்பட்டது. ஏன்னா அந்த எச்சில் என்பது ஒன்று இல்லைன்னா நம்மால் ஜீரணமும் செய்ய முடியாது, பேசவும் முடியாது. காது என்பது ஆகாயத்தோடு சம்பந்தப்பட்டது. காரணம், இந்த காதை மூடிக்கொண்டால் அந்த ஆகாயத்தில் இருக்கக்கூடிய ஒலி உங்களுக்கு கேட்கும். யோகம் சொல்லி தரும்போதே காதை மூடிக்கொள்ள சொல்வது காரணம், காதை மூடிக்கொண்டு கவனம் செலுத்தினால்
அதுக்குள்ளே ஓம் என்ற ரீங்காரம் கேட்கும். அந்த யூனிவர்சல் யூனிவர்சல் சவுண்ட் ஆச்சா. அப்போ மெய் என்பது என்ன? நிலம். ஏன்னா அந்த அந்த நிலத்து மேலே தான் நம்ம இருக்கோம். மீதி மற்ற பூதங்கள் அதில் தான் அமைக்கப்பட்டிருக்கு. அப்போ மெய் என்பதே நிலம். இந்த பஞ்சபூத தத்துவத்தை புரிந்து கொண்டு முக்கியமான தத்துவமாகிய 96 தத்துவம் இருக்குது. அந்த 96 தத்துவமும் அறிந்து கொண்டால் ஜோதிடத்தை நல்லா புரிஞ்சுக்கலாம், யோகத்தை புரிஞ்சுக்கலாம், புராணங்களை புரிஞ்சுக்கலாம், அதில் என்ன சொல்லப்பட்டது என்று. அதனால தான் இந்த காது வந்து ஆகாயம்ன்றதுனால தான் அந்த வடிவமே பார்த்தீங்கன்னா ஓம்ன்ற வடிவத்தில் இருக்கும். நம்மளோட காது ஓம் என்ற வடிவம் தான் காது. அந்த காதுக்கு வாரணாசின்னே ஒரு பேர் உண்டு. வாரணாசி என்றால் வருணைன்னு ஒரு நதி, அசின்னு ஒரு நதி. இது ரெண்டும் அந்த நகரத்தை சுற்றி ஓடுவதால் தான் அது பேர் வாரணாசி. 2 காதுமே வாரணாசி தான். அப்போது முக்கியமான சக்தியே காதுகளில் தான் இருக்குது. இந்த காதுகள் தான் பரிணாமத்தில் வளர்ந்தவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சாதாரண பிராணிகளுக்கு அது கிடையாது. ஆக இந்த 5 பூதங்களையும் சரிவர பயன்படுத்தினால் கட்டாயமாக நாம் வெற்றி பெறலாம். இந்த பஞ்சபூத தத்துவம் தான் பஞ்சாங்கத்திலும் சொல்லப்படுறது, பஞ்சபக்ஷி சாஸ்திரத்திலும் சொல்லப்படுகிறது. இந்த பஞ்சபூதத்தை வைத்து கொண்டு நாம் எந்த அளவுக்கு உபயோகப்படுத்துகிறோம், அதை எப்படி சார் கண்ட்ரோல் பண்ணுறது? அதாவது இதுக்கு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரே தலைவன் மனம்தான். இந்த மனம் என்ற ஒரு விஷயத்துக்கு தான் இந்த பஞ்சபூதங்கள் கட்டுப்பட்டுருது. அதாவது மனம் என்பது 5 குதிரைகளை பூட்டப்பட்ட தேரை ஓட்டுற சாரதி கிருஷ்ண பரமாத்மா. 5 குதிரை உள்ள ஒரு தேர், அதான் நம்ம உடல். இதை இயக்கக்கூடிய தலைவன் கிருஷ்ணர் அல்லது தேரோட்டி கிருஷ்ணர். தேரோட்டினாலே கிருஷ்ணர் தான். ஆமாம் ஆமாம். அப்போது அந்த அந்த மனமானது நம்மை சரியான வழியில் இயக்கினால் கட்டாயமாக இந்த 5 புலன்களும் உபயோகம் ஆகும். ஓகே சார். மொத்தத்தில் பஞ்சபூதத்தை எப்படி கையாளுறது, பஞ்சபூதம் எப்படிப்பட்டது அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. உங்களோட நேரத்திற்கும் உங்களோட வார்த்தைகளுக்கும் நன்றி சார். நன்றி.